எல்லாமே வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. இந்த தடவை எடப்பாடியார் தான் ஆட்சி அமைச்சிருவோம், நான் முதலமைச்சர் வந்துருவேன் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. பட் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க சில பேருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரல. விஜய் ஆட்சிக்கு வந்துருவாரோ அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில கொஞ்சம் இருக்கு. ஸோ இது யாருக்கு இது சாதகமா அமையும்னா, கண்டிப்பா இது திமுகவுக்கு சாதகமா அமையாது. டெஃபினெட்லி. ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் இந்த வாக்குப்பதிவு அமையும். ஆளுங்கட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு மனநிலை கடுமையா இருந்தா தான் இவ்வளவு வாக்கு சதவீதம் வரும். ஸோ அது தமிழ்நாடு ஆல்ரெடி ப்ரூவன். எப்பெல்லாம் அதிகப்படியான வாக்குப்பதிவு நடக்குதோ அப்பெல்லாம் ஆளுங்கட்சி துரத்தி அடிக்கப்படும். புதிய கட்சி உள்ள வரும். ஸோ இது ஒரு ஃபேக்ட். இப்போ டிவிகே வருமா அப்படின்னா, டிவிகேக்கு ஓட்டு போட்டவர்கள் இளைஞர்கள், இளம்பெண்கள், அப்புறம் கொஞ்சம் மாடரேட்டா 40 to 50 இருக்கவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் அந்த ஓட்டு ரொம்ப கன்சாலிடேட் பண்ணா ஹெவிலி சீட்டை கன்வெர்ட் பண்ற அளவுக்கு தேருமா அப்படின்னா வாய்ப்பு குறைவு. இந்த போலிங் பர்சன்டேஜ் கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கேக்கு சாதகமா அமைவதற்கான வாய்ப்புகள்